நாங்க அவரை வந்து சாமியா இங்க பாரு, இங்க இருக்கிற சாமியா அவரை பாத்துட்டு இருக்கிறோம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ போய் பழனூர் பங்காளி படுத்துக்கொண்டு சொல்ற. எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது? ஏன்டா கெல்ட்டு பயல, உன்ன செருப்புல அடிக்கிற ரோட்ல ஓட விட்டு. ஏன்னா நாதாரி பயல, உனக்கு பழைய அதாவது எரும சாணி, மாட்டு சாணி கூட வேண்டாம், எரும சாணியை கரைச்சி அதுல விளக்கு மாத்த முக்கி அதுல அடிக்கிறேன்டா பரதேசி பயில. உன்னை இவ்வளவு தூரம் நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். முருகா என்னை மன்னிச்சுக்க. அவ அவ்வளவு தூரம் பேசுறான். அதாவது நாங்கெல்லாம் போய் பழனூர் பங்களாவே படுத்துக்கிறதாமா. ஏண்டா இந்த திமுக தீய சத்தின்னு சொல்றது கரெக்டா ப்ரூவ் பண்றீங்க பாத்தீங்களா? ஏண்டா அப்ப நீங்க எல்லாம் இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த பாலியல் வன்கொடுமை பண்றாங்க பாத்தியா, அதுக்கு நீதான் லீடர் போல இருக்குது. அதனாலதான் எங்களை போய் அங்க படுக்க சொல்ற. அப்ப இந்த மாதிரி எத்தனை வேலை நீ பண்ணீங்க? மரியாதையா பேசி பழகு, இல்லாட்டி மானம் கெட்டு போயிரு உனக்கு. நாங்க பொறுமையா இருக்கோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தேவையில்லாம பேசி எங்களை சீண்டி பாக்காத. இந்த கெல்ட் நாய் தான் பேசுதுன்னா பின்னாடி உட்காந்துக்கிற பக்கி பரதேசிங்க எல்லாம் வந்து பல்ல காட்டி இழிக்கிறானுங்க. இதோ வீட்டு பொம்பளைங்களுக்கு இந்த பாலியல் ரீதியா வந்து கொடுமை நடந்துச்சுன்னா இப்படிதான் சிரிச்சிட்டு இருப்பீங்களாடா பரதேசி பசங்களா? ஏண்டா உங்களுக்கு எல்லாம் வந்து கடவுள் இந்த முருகன் உட்காந்துருக்காரு பாரு, அவரே உங்களுக்கு எல்லாம் கூலி கொடுக்கட்டும். வாய்க்கு என்ன வேணா பேசணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கடவுள் பாத்துட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு பெருசா ஒன்று பரிசு கொடுப்பாரு. இது கண்டிப்பா நடக்காம போகும். நீ என்ன வேணா பேசுறா, 2026 தளபதி தாண்டா சிஎம். உங்க விஜய் நான் வரேன்.